ஹாய் தலைவா, ஹாய் தலைவிஸ். என் பேர் ஆகாஷ். இன்றைக்கி டேட் வந்து February 12, 2025. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பாய், சிம்பத்திக்காகலாம் சொல்லலை, பட் ஒரு மிடில் கிளாஸ் பாய் அவன் ட்ரீம்ஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறான் அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறான். அதுதான் இந்த யூடியூப் சேனல் ஆக்டர் ஆகாஷ். அண்ட் என் பேர் ஆகாஷ். நான் இப்போது என் வயசு 25 ஆக போகுது. வயிற்று பொழப்புக்காகவும் வளர்த்தவங்களுக்காகவும் என்னை வாய்க்க போகிறவங்களுக்காகவும் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு பணத்துக்காக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி 24 வயசில் என்கிட்ட நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதில் டாப் 10 ஹெல்த் இஷ்யூஸ் என்ன நான் இப்போது ஃபேஸ் பண்ணுறேன். இந்த February 2025 அப்போது என்கிட்ட இருக்கிற டாப் 10 ஹெல்த் இஷ்யூஸ் என்னன்ட்டு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டாக்குமெண்ட். அண்ட் இது எல்லாமே மோஸ்ட்டாக மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் நான் க்யூர் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஃப்யூச்சரில் க்யூர் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு இதே சேனலில் ஒன் டே அப்டேட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுற மேஜரான ஹெல்த் இஷ்யூஸ், அண்ட் இந்த ஒரு ஹெல்த் இஷ்யூனாலே என்னோடய கான்ஃபிடென்ட் ரொம்ப அடி வாங்குது. அண்ட் நிறைய பேர் வார்த்தைகளால் என்னை புண்படுத்துகிற மாதிரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபன்னாக இருந்தாலும் பட் ஸ்டில் இட் ஹர்ட்ஸ்ல சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி என் கான்ஃபிடென்ட்டை உடச்சி அவ்வளோதான், ஈவன் ஆள்கிட்ட கூட கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியாமல் பண்ணுற ஒரு ஹெல்த் இஷ்யூ தான் பீயிங் ஓவர் வெயிட் அண்ட் அபோவ் ஆவரேஜ் பாடி ஃபேட் பர்சன்டேஜ். ஸோ இப்போதைக்கு ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஷார்ட் பாய். என்னோடய ஹைட் வந்து 162 சென்டிமீட்டர். என்னோடய வெயிட் வந்து இப்போதைக்கு 71 kgs. ஃபஸ்ட்டு 76 இருந்தேன். அப்பா, அதுவும் ரொம்ப 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 கன்சிஸ்டன்சி இல்லாமல் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஓரளவு 5 கிலோ தான் குறைச்சிருக்கேன். ஆனால் அதுக்கே ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஐ கம்ஸ் அண்டர் ஓவர் வெயிட் கேட்டகரி. அண்ட் என்னோடய பாடி ஃபேட் பர்சன்ட் வந்து அரௌண்ட் 27 இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு 15 to 20 இருந்தால் ஓகே. பட் ஏஸ்தட்டிக் லுக்கு வேணால் இந்த 10 to 15 இருக்கணும், லீன் மசில் மாஸ் வச்சு. பட் எனக்கு இப்போதைக்கு 27% இருக்குது. அண்டு ஆப்வியஸாக சட்டையை கட்டிட்டா எனக்கே கண்ணாடியில் என்னை பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பார்க்க போகிறாங்களோன்ட்டு. பட் ஓகே, ஐ ஹாவ் டு லூஸ் சம் வெயிட், மோஸ்ட்லி ஃபேட். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேஜர் ஹெல்த் இஷ்யூவாக நான் கன்சிடர் பண்ணுறேன். இட் மே வேரி, பட் எனக்கு இதுதான் ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது. அண்ட் என்னோடய ரெண்டாவது பெரிய 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 ஹெல்த் இஷ்யூவாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறது ப்ளோட்டிங் அண்ட் கேஸ்ட்ரிக் இஷ்யூ. எஸ், காலைல ஏஞ்சி எம்டி ஸ்டொமக்கில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா வயிறு ஃப்ளாட்டாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாப்பா. இவந்தோ தொப்பைனா வயிற்றில் ஃபேட் இருந்தாலும் ஓகே ஒரு கன்சர்னிங்காகவே இல்லை. பட் நான் எப்போ சாப்பிட்றேனோ சாப்பிட்டக்கப்புறம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளோட்டடாக ஆகி ஒரு மாதிரி தொப்பை கொஞ்சம் ஆக்சுவலாக அது எனக்கு புரியவே இல்லைங்க அந்த கான்செப்ட்லாம். ப்ளோட்டிங்னா என்னென்னா கேஸ் ஃபார்ம் ஆகிடுது. அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, அது இப்படி இருக்கிறது சாப்பிட்டோன்னே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி இப்படி ஆகிடுது. ஸோ இந்த இப்படி இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஃபேட் கிடையாது, சம் கைண்ட் ஆஃப் கேஸ்ட்ரிக் திங்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. நல்ல வேலை நேரத்துலலாம் புருக்குன்னெலாம் வரலாம். ஆனால் நைட் தூங்கும் போது புருக்குன்ட்டு வந்துட்டுருக்கு. அது ஏன்னே தெரில. ஸோ ஐ ஹாவ் கேஸ்ட்ரிக் இஷ்யூ அண்ட் ஐ ஹாவ் ப்ளோட்டிங் இஷ்யூ. அண்ட் மெயினாக நான் ரைஸு அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ப்ளோட்டட் ஆகிடுது. லைக் கிராஜுவலாக டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னோடய பெல்லி சைஸில். ஈஸியாக கலாச்சிடுறாங்க, உனக்கு முன்னாடியே உன் தொப்பை வந்து முன்னாடி நிற்குது, தொப்பையை குறை. எவ்வளோ பேர் அட்வைஸ் பாடி டயர்டாக இருக்குப்பா. அது ஆக்சுவலாக தொப்பை இல்லை, அது ப்ளோட்டிங் அது. பட் ஓகே, தொப்பை இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஃபேட் இருக்குது தான், எனக்கு 6 packs கிடையாது, எனக்கு ஸ்ட்ரைட்டாக இது கிடையாது. பட் இந்த ப்ளோட்டிங் இஷ்யூனால அது ரொம்ப பியர் தொப்பைன்னுவாங்களே அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஐ ஹாவ் டு க்யூர் திஸ். நைட்டு தூங்குறப்போ ஒரு வெயிட்டு அண்ட் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணுறதுக்கும் நியர்லி 2 kgs எப்பயுமே டிஃப்ரென்ஸ் வருது. அது என்ன கண்ட்ராவின்னு எனக்கு தெரியல. இந்த இஷ்யூ வந்து எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. இது என்னோடய கான்ஃபிடென்ட்டை உடைக்குது. ஸோ அதனால தான் இது செகண்டில் வைக்கிறேன், கேஸ்ட்ரிக் அண்ட் ப்ளோட்டிங் இஷ்யூஸ். மூணாவதாக நான் கன்சிடர் பண்ணுறது நான் எப்பயுமே ஹெல்த்தை எப்படி பார்க்குறேன்னா 3 விதமாக பார்க்குறேன். ஃபிசிக்கல் ஹெல்த்லேயே சொல்கிறேன். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஹெல்த்து, இன்னொன்று வந்து இன்டர்னல் ஹெல்த்து. எக்ஸ்டர்னல் ஹெல்த்னால் இப்போ வெளியே நீங்கள் என்னை பார்க்குறதுல
எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை நான் அது வந்து எக்ஸ்டர்னல் ஹெல்த் இஷ்யூவாக நான் கன்சிடர் பண்ணிப்பேன். எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்கே பிம்பிள்ஸ் இருக்குன்னா அது எக்ஸ்டர்னல் ஹெல்த் இஷ்யூஸாக வச்சுப்பேன். இன்டர்னல் ஹெல்த் இஷ்யூன்றது வெளியே தெரியாது, பட் உள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை வந்து நான் இன்டர்னல் ஹெல்த் இஷ்யூவாக வச்சுக்கிறேன். மூணாவது வந்து மென்டல் இஷ்யூவாக வச்சுக்கிறேன். லைக் அது வந்து அது எப்படி சொல்கிறேன், அதுவும் இன்டர்னலாக தான் வரும், பட் இட் அஃபெக்ட்ஸ் வாட் வி டூ, ஹவ் வி லிவ் அவர் லைஃப் மென்டலி அந்த மாதிரி. ஸோ இதில் இப்போது இந்த இஷ்யூ வந்து ரெண்டாவது இன்டர்னல் ஹெல்த் இஷ்யூ. எனக்கு வந்து பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது. ஆப்வியஸாக இன்ஃப்ளமேஷன் என்னென்னா, நல்லா இருக்கிற தக்காளி அழுகி போயிடுச்சுன்னா அது என்ன, அதை குக் பண்ணலாமா, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அதுலேருந்து இப்போ தக்காளியிலேருந்து நமக்கு ஒன்று கிடைக்கணும், பட் அழுகி போனதுனால அது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கிடைக்குதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய இன்டர்னல் ஆர்கன்ஸில், என்னோடய இன்டர்னல் பாடியில் சில வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. ஆப்வியஸாக என்னோடய லங்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. அதனால் ஐ ஹாவ் வீசிங் ப்ராப்ளம், ஐ ஹாவ் ஆஸ்மா. இப்போ கூட கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது. அது இப்போ நான் ரொம்ப கம்மியாக தான் நடந்தேன். ஒரு 2000 ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன்னா அதுக்கே எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. அண்டு நைட்டு தூங்கும்போது ட்ரபிள் ஹார்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வீசிங் ஆஸ்மான்றாங்க. இந்த சின்ன வயசில் இருந்திருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் வருது. அண்ட் அடிக்கடி கோல்டு வந்துடும். லைக் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் எனக்கு கோல்டு வந்துடுது. ஸோ லங்ஸ் இன்ஃப்ளமேஷனால் இப்போ நான் சொன்ன இஷ்யூஸ்லாம் வருது. அடுத்து என்னோடய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, இங்கேருந்து அது வரைக்கும் அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆனதுனால தான் எனக்கு இந்த ப்ளோட்டிங் இஷ்யூஸு, கேஸ்ட்ரிக்கு, ஈவன் இந்த பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாமே என்னோடய கட் ஹெல்த் வந்து நல்லா இல்லாதனால தான். ஸோ இந்த லங்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. அதை நான் க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இன்ஃப்ளமேஷன்னால எனக்கு ப்ளா நிறையா வேறு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ அதனால தான் நான் இதை 3rd பிளேஸில் வச்சுருக்கேன். 4வது, இதை பற்றி என்னால் அவ்வளோவா பேச முடியாது, பட் எனக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு இடத்துல ஒரு கட்டி இருக்குது. ஒரு கொஞ்சம் பெரிய கட்டியாகவே இருக்குது, பட் அது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது. ஆனால் இட்ஸ் நாட் பெயின், இட்ஸ் நாட் க்ரோயிங் டூ மச். ஆல்ரெடி க்ரோ ஆன மாதிரி இருக்கும், பட் அதுக்கு தாண்டி க்ரோ ஆகலை. அண்ட் ஐ கெஸ் இட்ஸ் நான் கேன்சரஸ், பட் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு அந்த சிஸ்ட்டு. ஸோ அது எப்படி சொல்கிறது, அதுவும் ஒரு விதத்தில் என்னோடய கான்ஃபிடென்ட் உடைக்குது. ஸோ ஐ ஹாவ் டு ரிமூவ் தட் சிஸ்ட். பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கோ. அண்ட் அந்த ப்ரைவேட் ஏரியாலெலாம் டாக்டர்கிட்ட போய்ட்டு காட்டணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதனால தான் இப்போ கூட எனக்கு பேச வரல அதை பற்றி. ஜஸ்ட்டு உண்மையாக இருக்கணும் இல்லையா ஆடியன்ஸ்க்கு, அதனால இதை நான் சொல்கிறேன். ஸோ இது பட் எனக்கு அது ரொம்ப மென்டலி கன்சர்னிங்காக இருக்குது. ஐ ஹாவ் டு டூ சம் சர்ஜரி ஃபார் தட். தெரியல எப்போ பண்ண போகிறேன்ட்டு, பட் ஐ ஹாவ் டு டூ. ஸோ அதனால 4th வைக்கிறேன். 5வது, ஆப்வியஸாக நான் ஃபேட்டாக இருக்கிறதுனால என்னமோன்னு தெரியல, பட் ஆப்வியஸாக நான் ஃபேட்டாக இருக்கனாலே என்னன்னு தெரியல, பட் எனக்கு இப்போ தான் அந்த கொலஸ்ட்ரால்ஸ்லாம் நார்மல் ரேஞ்சில் இல்லை. அது இன்றைக்கி ஒரு டெஸ்ட் எடுத்த ஃபுல் பாடி செக்கப். இப்போன்னு இல்லை, நான் 3 months முன்னாடி எடுத்த பிளட் டெஸ்ட்லேயும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ஹால்டடாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் 2024 ஸ்டார்டிங்கில் எடுத்தப்போவும் இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஹால்டடாக இருக்குது. ஸோ ஐ ஹாவ் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ். எனக்கு இன்னும் கொலஸ்ட்ரால் பற்றி ஃபுல்லாக தெரியல. ஏதோ நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், அது கொலஸ்ட்ரால் இருந்தால் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஃப்யூச்சரில் வரலாம், ஹார்ட் அட்டாக்கில், ரத்த குழாயில் அடைப்பு அந்த மாதிரி ஏதாவது வரலாம் அப்படின்றாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் பாட்டிக்கும் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ இருந்துச்சு, அப்பாவுக்கும் இருக்குது. ஸோ மேபி தெரியல அது ஜீன்ஸ் வழியாக வருமா என்னட்டு. பட் எனக்கு இப்போதைக்கு இந்த தேதிக்கு என்னோடய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ஹால்டடாக இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. ஹெச்டிஎல் வந்து 36 இருக்குது, பட் அதை வந்து 55 மேலே இருக்கணுமா. அண்ட் எல்டிஎல் வந்து 167 இருக்குது, அது வந்து லெஸ் தென் 100 தான் இருக்கணுமா. அண்ட் டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து 230 இருக்குது, அது 200 தான் இருக்கணுமா. அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆப்வியஸாக என்னென்னு எனக்கு தெரியல இன்னும் ட்ரைக்ளிசரைட்ஸ்னால் என்னென்ட்டு. பட் அது வந்து 180 இருக்குது, 150 வரைக்கும் தான் இருக்கணுமா. ஸோ ஐ ஹவ் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் அண்ட் ஐ ஹவ் டு ஃபிக்ஸ் தட். மேபி என் கண்ணுக்கு தெரியாமல் என் பாடியில் அது என்ன ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ ஐ ஹவ் டு ஃபிக்ஸ் தட். அடுத்து அண்ட் இப்போது எனக்கு நான் சரக்கு அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், பாக்கு
பான்பிராக்கு இந்த மாதிரி எதுவுமே எனக்கு இந்த மாதிரி இந்த சப்ஸ்டன்ஸ் மூலியமாக ஒரு அடிக்ஷன் அந்த மாதிரி இல்லை. எனக்கு அடிக்ஷன்ஸ் இருக்குது, பட் எனக்கு இருக்கிறதுல அந்த மொபைல் அடிக்ஷன், ரீல்ஸ் அடிக்ஷன், டூம் ஸ்க்ராலிங் இந்த மாதிரி அடிக்ஷன் தான் இருக்குது. எனக்கு ஈவன் எனக்கு பான் அடிக்ஷன் கூட கிடையாது. பட் ஓகே, இது அவுட் ஆஃப் டாபிக் தான். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன், நான் சரக்கு அடிக்க மாட்டேன், பட் என்னோடய லிவர் வந்து டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆல்கலைன் பாஸ்பேட்டாக அப்படின்னா என்னென்னு தெரியல, பட் அது 208 இருக்குது. அது இந்த 40 to 130 தான் இருக்கணுமா. அண்ட் SGPT ஆல்ட் ஏதோ ஒன்று, அது 68 இருக்குது, அதுவும் 41 தான் இருக்கணுமா. ஸோ லிவர் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது என்ன கண்டிஷன் கூட எனக்கு தெரில, ஃபேட்டி லிவரா இல்லை லிவர் சிரோசிஸா எதுவும் தெரில. பட் நான் படிச்சிருக்கேன், லிவர் இஸ் த ஒன்லி ஆர்கன்னான்னு தெரியல, பட் லிவர் இஸ் த ஆர்கன் விச் கேன் ரிவர்ஸ் இட்ஸ் டேமேஜ் இட் செல்ஃப் இன் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படி அப்படின்ட்டு. எனக்கு எக்ஸாக்டாக அந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலை. பட் லிவர் நினச்சா அதுவே சரி பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வி ஹேவ் டு ஃபீட் இட் கரெக்ட்லி. ஓகேவா? மேபி நான் கொஞ்சம் நிறையா வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றேன், நீ வீட்டில் சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றது. அண்ட் இப்போ நான் பிஜி எடுத்து தங்கி இருக்கிறதுனால நிறையா வெளியே சாப்பிட்றது, டக்குட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, டீப் ஃப்ரைடு அதெல்லாம் சாப்பிட்றதுனாலையா என்னன்னு தெரியல. My liver got getting damage and it's a starting stage and I can reverse that. என்னோட 6வது இஷ்யூ வந்து my liver is getting damage. இந்த 7வது இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம், பட் அவங்களுக்கு தெரியல அது ஒரு இஷ்யூன்னு. எனக்கு வந்து 2 விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது. ஒன்று விட்டமின் B12 அண்ட் விட்டமின் D. நான் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்டது கிடையாது, பிறந்ததுலேருந்தே சாப்பிட்டது கிடையாது. எக் மட்டும் சாப்பிடுவேன் அண்ட் வெஜிடேரியன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த விட்டமின் D அண்ட் B12 இருக்குல்ல, இது மோஸ்ட்டாக வந்து இந்த நான்வெஜ் ஃபுட்ஸில் தான் அதிகமாக இருக்கான். அண்ட் இது ஐ திங்க் இந்த ஏதோ விட்டமின் B12 தான் நம்ம பாடியே ஜென்ரேட் பண்ணாது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த 2 வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. விட்டமின் B12 வந்து 196 இருக்குது, அது 180லேருந்து 914க்குள்ளே இருக்கலாம். ஜஸ்ட் ரொம்ப ஓகே, இப்போ தான் இது ரொம்ப மினிமல் லெவலில் இருக்குது. விட்டமின் D3 வந்து சுத்தம் 9 தான் இருக்குது, 30 to 100 இருக்கணுமா. ஸோ இது 2ம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு நிறையா இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோமா. ஃபெட்டிக், எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டயர்டாக இருக்கும். லைக் ஒரு 5 நிமிஷம் வேலை பார்த்தாலே அப்போ தூங்கினா நல்லா இருக்கும். அப்படியே படுத்துட்டு ஃபோன் பண்ணுறது, படுத்துட்டு வீடியோ பார்க்குறது, படுத்துட்டு பேசுகிறது, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இல்லை, அதுதான் அப்படி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். அது ஒருவேளை அதான் பிடிக்குமோ, ஆனால் எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் ஆல்வேஸ் டயர்டாக இருப்பேன் மோஸ்ட்டாக. அண்ட் எனக்கு ஹெடேக் அடிக்கடி வரும். லைக் ட்ராவல் பண்ணால் ஹெடேக் வரும், வெயிலில் நடந்தால் ஹெடேக் வரும். லைக் எல்லோரும் தான் இப்போ நடக்கிறாங்க, எல்லாருக்கும் டெய்லியுமே ஹெடேக் வருது, அப்போ எனக்கு மட்டும் ஏன் வருது? ஸோ இந்த மாதிரி ஹெடேக்கு, இந்த மாதிரி ஃபெட்டிக்கு, இனிமேல் டயர்டாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி அதுக்கு வந்து இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த 7th பிளேஸில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட், இது வந்து not a physical health, not a external health issue, not a internal health issue, but mental issue. எனக்கு கன்ஃபார்ம் I got diagnosed with bipolar disorder 2020ல். லிட்ரலாக மென்டல் ஆகிட்டேன், பைத்தியம்னு. ஓகே, பைத்தியம்ன்றது நான் அதை அந்த மாதிரி நான் சொல்லலை, பட் மென்டல் ஆகிட்டேன் லிட்ரலாக. அலோசினேஷன் வரைக்கும் போயிட்டு, ஓகே அதை நான் இன்னொரு வீடியோவில் தனியாக பேசி வைக்கிறேன். 2020ல் ஐ காட் அஃபிஷியலி டயக்னோஸ்ட் வித் பைபோலார் டிஸார்டர். அதுக்கப்புறம் நான் இந்த 4-5 இயர்ஸாக வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுக்கலை. பட் ஐ எம் இந்த கூகுள் என்னெல்லாம் சிம்டம்ஸ் சொல்லுதோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. அண்ட் ஐ எம் கோயிங் த்ரூ தட் டே டு டே. மோஸ்ட் ஆஃப் இது வந்து மூட் ஸ்விங்ஸு அண்ட் அது மேனிக் டிப்ரெஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே எனக்கு டெய்லியும் ஃபேஸ் பண்ணுறேன். பட் நான் கொஞ்சம் ஸ்டார்டிங் 2020ல் வந்து டேப்லெட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் இன்னும் நிறையா ப்ராப்ளத்தை உண்டாக்குறதால நான் விட்டுட்டேன். செல்ஃப் அவேராக இருக்குன்னு நம்புகிறேன், தெரியல. ஸோ பட் எனக்கு ஷுவராக தெரியல. பட் ஐ ஹவ் டு க்யூர். அது கூட க்யூர் கூட கிடையாதான் இந்த பைபோலார் டிஸார்டருக்கு. பட் ஐ ஹவ் டு மேனேஜ் தட். அண்ட் ADHD நான் ஐ எம் நாட் அஃபிஷியலி டயக்னோஸ்ட், பட் அதில் இருக்கிற எல்லா சிம்டமும் எனக்கு இருக்குது. இம்பல்சிவிட்டி, டக்குன்னு டிசிஷன் எடுப்பதோ. இப்போ இந்த வீடியோ கூட இப்போ 1 hour முன்னாடி டிசிஷன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான். நிறையா காசு டக்குன்னு செலவு பண்ணுவேன். அண்டு டக்குன்னு டிசிஷன் எடுப்பேன், டக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமை, அப்புறம் திரும்ப இன்ஸ்டால் பண்ணுவேன். முக்கால்வாசி இம்பல்சிவ் டிசிஷனாக எடுப்பேன். அண்ட் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எனக்கு ஈவன் தோ சம்டைம்ஸ் எனக்கு அது பிடிச்சதாக இருந்தாலும் ஐ வில் ப்ரோகாஸ்டினேட் தட் ஒர்க். ஸோ ஐ கான்ட் ஃபோக்கஸ். ஐ கான்ட் இல்லை,
ஐம் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ். ஓகே, ஐ காண்ட்னா அதுதான் ஃபிக்ஸ்டுன்னு ஆகிடுதில்ல, அப்படி இருக்கக்கூடாது நான். பட் ஐம் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன். ஏன்னா இப்போ நான் என் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, பண்ண முடியல, படிக்க முடியல. இந்த வீடியோ இப்போ எடுத்துட்டேன், ஆனால் எடிட் பண்ண எனக்கு ஃபோக்கஸ் வராது. இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயத்தில் சுத்தமாக ஃபோக்கஸ் இல்லை. அண்ட் பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு ஐ எம் ப்ரோகாஸ்டினேட்டிங். ADHD மேபி ஐ மே ஹேவ், பட் எனக்கு அந்த மெடிக்கலாக டயக்னோஸ் ஆக வேணாம். ஐ ஹவ் டு க்யூர் தட். ஸோ அதனால் இதை நான் ஹெல்த் ப்ளேஸில் வைக்கிறேன். நெக்ஸ்ட், இதெல்லாம் மைனர் இஷ்யூஸ் தான், எல்லாருக்குமே இருக்கும். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு க்யூர் திஸ். எனக்கு இன்சோம்னியா இருக்கான்னு தெரியல. என்னால் நைட்டு படுத்தோன்னே தூங்க முடியாது, ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும். அண்டு தூங்கினாலுமே ஒரு மாதிரி ரெஸ்டடாக ஏஞ்சா ஓகே நல்லா ரெஸ்டடாக ஃபீலாக இருக்க நீ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் வராது. திரும்ப தூங்கணும்னு தோணும். நைட்டு தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், தூங்கிட்டால் நிறைய நேரம் தூங்க தோணும். இதுதான் எனக்கு ஸ்லீப்பிங் இஷ்யூ இருக்குது. அண்டு நிறைய நேரம் தூங்கினாலும் டே டைமில் டயர்டாகவே இருப்பேன், ரொம்ப பிரிஸ்காக இருக்க மாட்டேன். ஐ மே ஹேவ் இன்சாம்னியா அண்ட் இட்ஸ் அட் அ மாட்ரேட் லெவல். இந்த ஐசைட்டு கண்ணாடி எடுத்துட்டால் எனக்கு எழுத்துக்கள் மங்களாக தெரியும். பிம்பிள்ஸ் அது ஓகே, யா ஐ நோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ பிம்பிள்ஸ். இட்ஸ் சாய்ஸில் நான் ப்ராப்ளமாக சொல்லலை. எல்லாருக்கும் நார்மல் தான். பட் வை ஷுட் ஐ நார்மலைஸ் தட்? எனக்கு அது வேணாம். ஸோ அதனால அதை என்னோடய ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் ஸ்கின் அலர்ஜி. எனக்கு சம்டைம்ஸ் தடியாக வீங்கிடும். அது என்ன சாப்பிட்டான்னு தெரில. பட் இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்சிருக்காது, மேபி ஐ எம் இன்டாலரண்ட் டு க்ளூட்டன் அண்ட் லாக்டோஸ். இந்த பால் வகைகளும் இந்த கோதுமை வகைகள் அதெல்லாம் சாப்பிட்டா ஐ கெஸ் பட் ஐ ஹவ் டு கன்ஃபார்ம். சம்டைம்ஸ் இந்த பர்கர்லாம் சாப்பிட்டா எனக்கு தெரிய வீங்குது தான், நானே நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக தின் ஏர் இந்த ஹெட்டில். இப்போ உங்களுக்கே தெரியும்ல, இந்த மேல் பார்ட் அண்ட் பார்ட்னஸ் இருக்குல்ல, ஏர் வந்து ஒரு மாதிரி எனக்கு இந்த ஹீரோஸ்க்கெலாம் இருக்கும்ல, ஹீரோக்கெல்லாம் திக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும் ஆசை. பியர்டு கூட இப்போ தின்னாக இருக்குது. இது யாரெல்லாம் தெரில, இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. திஸ் இஸ் ஹவ் ஐ வாஸ் மேட். ஐ வாஸ் சப்போஸ் டு பி லிவ், பட் ஐ வாண்ட் டு பி லிவ் ஆஃப் மை ட்ரீம்ஸ். ஓகே, இங்கிலீஷ் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ஹெல்த்தில் வராது. இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸே இவ்வளோ இருக்குது, பர்சனல் இஷ்யூஸும் இன்னும் நிறையா இருக்குது. பட் இதை நான் என்ன டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறேன்னா, இதில் முக்கால்வாசி வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் இப்போது இந்த ஜென்ரேஷனில் நிறையா ஜங்க் ஃபுட் அடிக்டாக இருக்கிறது, அதனாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் இதில் வந்துடும். அண்ட் ஸோ இப்போ நான் க்யூர் பண்ணி எப்படி ஒருத்தன் அவனோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் இந்த ப்ராப்ளம்லாம் க்யூர் பண்ணான் அப்படின்றத I want to say, first I want to fix my life, and I want to tell how I fixed my life, and I want to fix others' life also, and I want to generate money from that. இதுதான் என்னோட ஐடியா. ஸோ அது ஃபஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். அதுதான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ லெட்ஸ் see 2025 ஃபெப்ரவரியா, மேபி 2025 எண்டுக்குள்ளே இது எல்லாத்தையுமே ஐ ஹவ் டு ஃபிக்ஸ். பட் ஆல் cannot be done at once, but we'll see. Okay, and I'm at the beginning of my content creation journey. ஸோ நல்லா பேசணும்ல, கொஞ்சம் அட்ராக்டிவாக பேசணும், அண்டு கேமராவை பார்த்து பேசணும், ஃப்ளோவாக பேசணும், நடுவில் பட்டு அதெல்லாம் நிறையா பேசுகிறேன், அதெல்லாம் கம்மி பண்ணுவோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஆக்டர் ஆகாஷ் என்ற சேனலுக்கு. பை.